Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 2 exponents and power exercise 2.2 5th Roman first sum 5m plus 5m plus 5m equal to 1875 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா 5 power m இருக்குல்ல அதை 3 times of 5 power mன்னு எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்? 3 times of 5 power m times means multiplication equal to 1875. ஸோ 5 power m இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன ஆகிடும்? டிவிஷன் 1 time 6 time 2 time 5 time. ஸோ 5 power m equal to 625 எப்படி பிரிக்கலாம்? 5 table 1 5s are 5 2 5s are 10 balance 2 5 5s are 25 திருப்பி 5 table 25 time 5 table 5 time 5 table 1 time 5 power m 625 எப்படி வருங்க? 1 2 3 4 5 power 4 both the base are equal. ஸோ அப்போ பவர் எப்படி எழுதலாம்? இப்போ பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் பவர் ஈக்குவேட் பண்ணால் எப்படி வரும்? m equal to 4. the value of m is equal to என்ன? 4. கிளியர்? ஏன்னா அந்த எம்மோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதிலே செகண்ட் ஒன் பார்ப்போம். 2 power 5 by whole power minus 4 into 2 power 5 by whole power 9 equal to 2 power 5 whole power 3m minus 7 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் both the base are equal. ஒரு பேஸ் எழுதிட்டு பவர் ஆட் பண்ணும். minus 4 plus 9 ஏன்னா ப்ராடக்ட் சிம்பிளாக பவர்ஸ் ஆட் பண்ணும். 2 by 5 3 power m minus 7 2 by 5 different symbol subtract பண்ணா 5 greater number symbol plus equal to 2 by 5 3 power m 3m minus 7 எழுதிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? both the base are equal. பேஸ் ஈக்குவலில் பவர் ஈக்குவேட் பண்ணால் 5 equal to 3m minus 7. ஸோ 7 அது பக்கம் கொண்டு போனால் minus 7 என்ன ஆகிடும்? ப்ளஸ் 7 ஆகிடும். 5 plus 7 is equal to 3m. 7 plus 5 எவ்வளோ வரும்? 12 is equal to 3m. m equal to 12 by 3 என்ன வரும்? 4. ஸோ வேல்யூ ஆஃப் எம்மோட வேல்யூ என்ன? 4. கிளியர்? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டாக கர்லி ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. 4 by 3 power 2 whole power 2 whole power m minus 2 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பவர் minus 2 பவர் m plus 4 பவர் minus 2 இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பவர் minus 2. ஸோ இப்போ இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். அவுட்டர் ப்ராக்கெட்லாம் போட்டு இன்னர்லேருந்து 2 உள்ள கொண்டு போயிட்டா 4 by 5 3 into 2 whole power m minus 2. அதே மாதிரி இன்னர் ப்ராக்கெட் எடுத்தோன்னா 4 by 5 minus 2 into m plus 4 whole power என்ன? minus 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? 4 by 5 3 2s are எவ்வளோ? 6 m minus 2. இங்கே பார்த்தீங்கன்னா 4 by 5 இங்கே வேல்யூ இருக்குல்ல minus 2 into m minus 2m plus into minus minus 2 4s are 8 whole power என்ன கொடுத்துருக்காங்க? minus 2. கிளியர்? இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். 4 by 5 இப்போ இந்த ப்ராக்கெட்டு இது ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை ப்ராடக்ட் பண்ண போகிறேன். 6 into m minus 2. ஓகேவா? 6 into m minus என்னது? 2 எப்படி வரும்? ஏன்னா இதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டேட்டாவே ஆக்சுவலி 6 into m minus 2 போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணலாம். நான் டேட்டாவே பண்ணிடுறேன். 6 into m 6m 6 2s are 12 ப்ளஸ் into minus minus. அதே மாதிரி இங்கே பண்ணிங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே பாருங்களேன். minus into minus plus 2 2s are 4 m minus into minus plus 8 2s are 16. இப்போ பார்த்தீங்கன்னா both the base are equal. பேஸ் ஈக்குவல்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பவரை ஈக்குவேட் பண்ணால் 6m minus 12 equal to 4m plus 16. ஸோ இப்போ எம்எல்லாம் ஒரு பக்கம் வேல்யூஸில் ஒரு பக்கம் 6m minus 4m equal to 16 minus 12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னென்னா plus 12. 6 minus 4 எவ்வளோ? ஏன்னா 6m minus 4m லைக் டேர்ம்ஸில் 2m இது ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 28. ஸோ m is equal to 28 by 2 1 time 14 time. the value of m எவ்வளோ? 14. கிளியர்? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபிஃப்த் சம் பாருங்கள். 3 power m minus 1 into 9 equal to 729. ஸோ அதை நான் 3 power m minus 1 எதுவுமே நான் பண்ணல. 9 எப்படி பிரிச்சுருக்கேன்? 3 ஸ்கொயர்னு பிரிச்சுருக்கேன். equal to 729. both the base are equal. ப்ராடக்ட் அதை பவர்ஸ் ஆட் பண்ணும். 3m minus 1 plus 2
இங்கே 729 எப்படி எடுக்கலாம்? இங்கே 3 பேஸ்னால இங்கே 3 பேஸை சால்வ் பண்ண 729 சால்வ் பண்ணால் 3 பவர் 6. இங்கே பார்த்தீங்கன்னா 3m டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ 3m + 1 ஈக்குவல் டு 3 பவர் 6 அப்படியே எழுதிட்டேன். ஸோ இங்கே போத் த பேஸ் ஆர் ஈக்குவல், அதனால் பவர் ஈக்குவேட் பண்ணால் m + 1 ஈக்குவல் டு 6. ஸோ இந்த +1 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும்? -1. ஸோ m = 6 - 1 எவ்வளோ? 5. ஸோ எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. வேல்யூ என்ன? 5. கிளியர். தேங்க்யூ.